Hello friends, welcome to my channel ERK Infoword. இன்னைக்கு இந்த வீடியோல ரிப்பன் சார்ட் எப்படி PowerBI-ல கிரியேட் பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம். So first ரிப்பன் சார்ட் அப்படினா என்னன்னு பார்த்தறலாம். So ribbon chart combines ribbons for multiple categories into a single view. ஓகேங்களா? Fine. The visualization lets you see how a given category ranks throughout the span of the chart x-axis. So பாத்தீங்க அப்படினா இந்த particular time series வந்து பாத்தீங்கன்னா each ribbons வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லணும் அப்படினா rank values எப்படி இருக்கு actually highest இருக்கா lowest இருக்கா அப்படிங்கற rank value நமக்கு இதல ஷோ பண்ணும் ஓகேங்களா usually the timeline compared to other categories ribbon charts are effective to show how rank can change ஓகேங்களா சோ எப்படி rank வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நம்மளால இதல பாத்துக்க முடியும் ஓகேங்களா சோ இந்த சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் இதோட ப்ராப்பர்ட்டீஸ்ல என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க Hello friends, ribbon chart எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தறலாம் சோ நான் என்ன பண்றேன் ribbon chart கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா x axisல வந்து பாத்தீங்கன்னா நான் month வந்து போடுறேன் y axisல sales price legendல வந்து பாத்தீங்க அப்படினா நான் என்ன பண்றேன் அப்படினா product போட்டுக்கிறேன் ஓகே product ஓகே ஃபைன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ribbon chart வந்து கிரியேட் ஆயிடுச்சு சோ நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி ribbon chart எதுக்கு மேக்ஸिमम நமக்கு யூஸ் ஆகுது அப்படினா நமக்கு என்னன்னா rank comparisonக்காக யூஸ் ஆகுது ஓகேங்களா சோ எங்கெல்லாம் ஹையா இருக்கோ அந்த இடத்துலலாம் பாத்தீங்க அப்படினா நம்ம rank வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா comparing previous to this month செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா 715 அக்டோபர்ல பாத்தீங்க அப்படினா 4329 ஓகேங்களா 5.5% நமக்கு இன்கிரீஸ் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகே அதுக்கு அப்புறம் செப்டம்பர் ரேங்க் எவ்வளவு 5 ல இருக்கு அக்டோபர் ரேங்க் 1 ல இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 4 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ இது மாதிரி உங்களால என்ன பண்ணிக்க முடியும் இந்த ரேங்க் வந்து உங்களால கம்பேர் பண்ண முடியும் நீங்க இந்த சார்ட்ல கிளிக் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு அதோட வேல்யூ மட்டும் தெரியும் இந்த ஃப்ளோ தான் நமக்கு முக்கியம் ரிப்பன் சார்ட்ல இந்த ஃப்ளோ தான் நமக்கு முக்கியம் இந்த ஃப்ளோவை நீங்க பாக்கும்போது தெரிஞ்சிரும் அதோட ரேங்க் வேல்யூஸ் எவ்வளவு நமக்கு டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு அப்படிங்கறது இந்த ஃப்ளோ ஆஃப் ரிப்பன்ல உங்களால பாத்துக்க முடியும் சோ அதான் ரிப்பன் சார்ட்டோட மெயின் அஜெண்டா ஓகேங்களா சோ இந்த சார்ட்டை வந்து நீங்க இப்படி தான் ரீட் பண்ணனும் ஓகேங்களா இப்படி ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் பார் தான் உங்களுக்கு பிஹைண்ட்ல ஸ்டாக் பார் இருக்கு இந்த ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் நமக்கு ரேங்க் செக் பண்றது எல்லாமே ஓகேங்களா சோ இதுல ப்ராப்பர்ட்டீஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தறலாம் சோ ஃபார்மேட் பேன்ல வந்து பாத்தீங்கன்னா as usual எல்லாமே சேம் தான் நமக்கு சோ இதுல காலம்ஸ் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி இருக்குது தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ இந்த சீரிஸ் அதாவது இந்த ப்ராடக்ட்டோட கலர் சேஞ்ச் பண்றதுக்கு பார்டர் கொடுக்கிறது லேஅவுட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்டாக் பார் இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா இதுல வந்து புதுசா வந்து பாத்தீங்க அப்படினா ரிப்பன்ஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சோ இந்த ரிப்பன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா சோ இதே மாதிரி தான் இதோட ரிப்பன்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு அப்புறம் அதோட சேஞ்சஸ் இப்போ பாத்தீங்க ஸ்டாக் பார்ல நான் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி மேட்ச் சீரிஸ் வித் தி கலர் அப்படினு சோ இந்த ரிப்பன் பாத்தீங்கன்னா இந்த பாரோட கலர் என்ன இருக்கோ அதோட டிண்ட் எடுத்து நமக்கு ஃப்ளோ காமிக்கும் அதுக்கு அப்புறம் இதுக்கு பார்டர் கொடுக்கிறதுனா பார்டர் கொடுத்துக்கலாம் சோ அந்த பார்டர் கலர் வந்து ஒயிட்டா இருக்கலாம் சோ இது மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியும் பட் ஆனா ரொம்ப கிளட்டடா இருக்கும் சோ நம்ம அதிகமா மேக்ஸिमम யூஸ் பண்ண மாட்டோம் மேட்ச் வித் ரிப்பன் கலர் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரிப்பன் கலரோட சேர்ந்து விட்டு இருக்கும் சோ மேக்ஸिमम நாம இப்படி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ரிப்பன் பார்க்கிறதுக்கு நீட் அண்ட் லுக்கா இருக்கணும் அப்படினா நீங்க இந்த பார்டர்ஸ்லாம் அதிகமா நாம யூஸ் பண்ண வேண்டாம் மேபி ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படினா லேஅவுட் உங்களுக்கு லேஅவுட் எப்படி வேணும் அப்படி ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது இது மாதிரி நீங்க லேஅவுட் வந்து நீங்க ஸ்பேஸ் வேணும் அப்படினா இது மாதிரி அந்த பார் மட்டும் தனியாவும் இந்த ஃப்ளோ வந்து தனியாவும் நம்ம இது மாதிரி பிரிச்சுக்க முடியும் ஓகேங்களா சோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா டேட்டா லேபிள்ஸ் சோ டேட்டா லேபிள்ஸ் as usual நம்ம ஸ்டாக் பார் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இருக்கும் ஏனா நமக்கு பிஹைண்ட்ல வந்து பாத்தீங்க இந்த ரிப்பனுக்கு பிஹைண்ட்ல பாத்தீங்க அப்படினா ஸ்டாக் பார் தான் ப்ளேஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சோ அதனால நமக்கு இந்த டோட்டல் லேபிள்ஸ் நமக்கு இதுல அவேலபிளா இருக்கும் ஓகே சோ இந்த ரிப்பன்ஸ் தான் நமக்கு மெயினா நம்ம ரேங்க் செக் பண்ற ஒரு ஃப்ளோ மெத்தட் எல்லாமே பாத்தீங்கன்னா as usual ஸ்டாக் பார் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சோ இந்த சார்ட்ல மேக்ஸिमम நமக்கு இவ்வளவு இது இந்த ஒரு தான் டிஃபரண்டா இருக்கு ரிப்பன்ஸ் மட்டும் தான் நியூ ஆப்ஷனா இருக்கு மத்த எல்லாமே சேம் as it is for stack bar and column charts ஓகேங்களா சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் thanks for watching